நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 21வது அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 21 வரை. இஸ்மவேலின் வெளியேற்றம். இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். வசனம் 10. சாராள், ஈசாக்கு, ஆகார், இஸ்மவேல் ஆகியோரின் கதை ஒரு குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனையாக மட்டுமின்றி கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடக்கும் போராட்டமாகவும் புதிய ஏற்பாட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது. இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கு அடையாளமாயிருக்கிறான். ஈசாக்கோ ஆவியின்படி பிறந்தவனுக்கு அடையாளமானவன். எப்பொழுது ஈசாக்கு சுதந்திரவாளியாக அறிவிக்கப்பட்டானோ, அதாவது ஆபிரகாம் பெரிய விருந்து செய்து ஈசாக்கே வாக்குத்தத்தத்தின் குமாரன் என தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினானோ, அப்பொழுதே இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ண தொடங்கினான். எப்பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குகிறோமோ, அப்பொழுதே மாம்சமும் தனது போராட்டத்தை தொடங்குகிறது. அப்பொழுதே மாம்சம் தன்னுடைய உண்மையான திட்டத்தை, நிறத்தை காட்டத் தொடங்குகிறது. மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது என கலாத்தியர் 4:29 பவுல் நமக்கு எழுதி உணர்த்துகிறார். சாராளும் ஆகாரும் 2 ஏற்பாடுகளுக்கு சித்திரமாய் இருக்கிறார்கள். ஆகார் பெற்ற இஸ்மவேல் அரேபிய பாலைவனத்தில் அலைந்து திரிந்தாள். ஆகார் அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலைக்கு அடையாளம். அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு ஒப்பானவள். அதாவது இன்று வரை எருசலேமை தலைமையிடமாக கொண்டு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வருகிற யூத சமயத்துக்கு அடையாளமானவள். இந்த எருசலேம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்தது. நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள் சபைக்கு சரீர பிரகாரமாகவும் போதனை அடிப்படையிலும் மிகுந்த தீங்கு விளைவித்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவை புறக்கணித்ததால் உலகம் முழுவதிலும் அலைந்து திரிந்தார்கள். இஸ்மவேல் பாலைவனத்தில் தண்ணீரின்றி சாக கிடந்தது போல யூதர்கள் ஆவிக்குரிய ஜீவ தண்ணீரை காணாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ இரக்கமுள்ளவர். ஆகாரின் கண்களை திறந்து தண்ணீர் துறவை காண்பித்தது போல ஒரு நாள் யூதருடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை கண்டடைவார்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது போல யூதர்களுடைய உபத்திரவத்தின் கண்ணீரை கண்டு அவர்களுடன் இருந்து அவர்களை காப்பாற்றுவார். இஸ்மவேலை பெரிய ஜாதியாக்கியதை போல இஸ்ரவேலையும் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் பெரியவர்களாக்குவார். நமக்கும் இது உண்மையாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் மாம்சத்தை புறம்பே தள்ள வேண்டும். மாம்சமும் ஆவியும் ஒருங்கிணைந்து செல்ல முடியாது. இஸ்மவேலை புறம்பே தள்ளும் என்று சாராள் சொன்னபோது ஆபிரகாமுக்கு துக்கமாய் இருந்தது போல நமக்கும் மாம்சத்தை புறம்பே தள்ளுவது துக்கமாய் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சுதந்திரவாளியாகவும் மேலான, அதாவது பரலோக எருசலேமின் பிள்ளைகளாகவும் வாழ்வதற்கு அப்படி செய்வது அவசியமானது. ஆண்டவரே, தூய ஆவியின் பலத்தால் மாம்சத்தை வெற்றி கொள்ள உதவி செய்வீராக. ஆமேன்.